வணங்கான். என் பெயர் வணங்கான். ஆம், பெயரே அதுதான். முழு பெயர் என்றால் கே. வணங்கான் நாடார். இல்லை, இது என் குலசாமியின் பெயரெல்லாம் இல்லை. இந்த பெயர் என் குடும்பத்தில் எனக்கு முன் எவருக்கும் போடப்பட்டதில்லை. என் சாதியில் சுற்றுவட்டத்தில் எங்கும் இப்படி ஒரு பெயர் கிடையாது. இந்த பெயருள்ள இன்னொருவரை நான் சந்தித்ததே இல்லை. ஏன், இந்த பெயரை கேள்விப்பட்ட ஒருவரை கூட நான் பார்த்ததில்லை. என் அப்பா தான் இந்த பெயரை எனக்கு போட்டார். அந்த பெயரை போட்ட நாள் முதல் அவர் சாவது வரை 27 வருடம் இந்த பெயரை பற்றி தான் அவர் பேசிக்கொண்டிருக்க நேர்ந்தது. நான் பொறியியல் படித்துவிட்டு முதலில் வேலைக்கு சென்றது பிலாயில். அங்கே அவர்களுக்கு எல்லா பேரும் ஒன்றுதான். ஆனால் அங்கே உள்ள அத்தனை தமிழர்களுக்கும் மலையாளிகளுக்கும் இந்த பெயர் பற்றி என்னிடம் கேட்டிருப்பார்கள். தமிழ்நாட்டுக்கு ஓய்வு பெற்று வந்து 4 வருடங்களாகிறது. இப்போது நெல்லை புறநகரில் வீடு கட்டி நானும் என் மனைவியும் மகளும் குடியிருக்கிறோம். என் மகளுக்கும் மருமகனுக்கும் நான் தேவையில்லாத இடங்களில் எல்லாம் இந்த பெயரை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று மனக்குறை. பேசாமல் கேவி நாடார் என்று சொல்லுங்கள் என்கிறார்கள். அவர்கள் அப்படித்தான் சொல்கிறார்கள். நான் அதை சொல்வதில்லை. எங்கும் என் பெயரை சொல்வேன். கொஞ்சம் ஆச்சரியத்துடன் நிமிர்ந்து ஒருவர் கேட்டார் என்றால் என் பெயரின் கதையை நான் சொல்ல ஆரம்பிப்பேன். என் அப்பன் பெயர் கருத்தான். கூட நாடார் உண்டா என்று கேட்கிறீர்கள். உங்களுக்கு அன்றைய சாதி அடுக்குகளை பற்றி தெரியாது. நாடாரிலேயே பல தரங்கள் உண்டு. சொந்த நிலமும் குடும்ப பெருமையும் உடையவர்கள்தான் நாடார் என்று சாதி பெயர் வைத்துக் கொள்வார்கள். அவர்களுக்கு அங்கனம் வைத்த சுற்று வீடும் முற்றமும் தோப்புகளும் வயல்களும் வைக்கோல் போர்களும் தொழுவங்களும் இருக்கும். அவர்கள் மன்னருக்கு வரி கட்டுவார்கள். பிறருக்கெல்லாம் சொந்தமாக ஒரு பெயர் இருப்பதே கூட ஓர் ஆடம்பரம். கருப்பாக பிறந்ததனால் என் அப்பா கருத்தான் ஆனார். அவரது தம்பிக்கு உதடு பெரியது, ஆகவே அவர் சுண்டன். அவரது தங்கை கொஞ்சம் சிவப்பு, ஆகவே வெள்ளக்குட்டி. நாய்க்குட்டிகளுக்கு பெயர் வைப்பது போலத்தான். சாதியுள்ள பண்ணையார்களின் வீட்டு நாய்களை சொல்லவில்லை. அவற்றுக்கு நல்ல பெயர்கள் இருக்கும். தெருநாய்களை சொன்னேன். என் அப்பாவுக்கு அப்பா பெயர் ஏலான். அவர் 7வது குழந்தையாக இருக்கலாம். அவரது அம்மா 9 பிள்ளை பெற்றதில் 2 தான் மிஞ்சியது. ஆம், நாய்க்குட்டிகளைப் போலவே. தாத்தாவின் தங்கை குஞ்சியை நான் சிறுவயதில் பார்த்திருக்கிறேன். குறுகி போன கரிய கிழவி, ஆனால் இறுகிய உடம்பு. தளர்ந்து ஒடுங்கி சுருங்கினாலும் 80 வயது வரை இருந்தாள். சாவது வரை சாணி சுமந்தும் காக்கோட்டையில் காய்கறிகளுக்கு தண்ணீர் சுமந்தும் வாழைக்கு தடம் வைத்தும் உழைத்தாள். சந்தைக்கு வாழைக்குலை சுமந்து சென்றிருந்த போது நெஞ்சு வலிக்கிறது என்று கருப்பட்டி கடை திண்ணையில் படுத்து கண்மூடி தென்றலை அனுபவிப்பவள் போன் செத்துப்போனாள். என் தாத்தா உள்ளூரில் உள்ள கரைநாயர் வீட்டில் வருஷ கூலிக்கு வேலை செய்தார். அவர்களுக்கு ஊரெல்லாம் வயல்களும் தோப்புகளும் இருந்தன. அதை பார்த்து கொள்ள 2 காரியஸ்த நாயர்கள், தேங்காய் பறிக்கவும் தென்னையோலை முடையவும் கைப்பள்ளிகள், நெல்லு குத்த ஆசாரிகள், நெல் விவசாய வேலைகளுக்கு புலையர்கள், பிற வேலைகளுக்கு நாடார்கள். ஒவ்வொரு சாதி வேலைக்காரர்களுக்கும் ஒரு தலைவன். அவன் அவனுடைய கோழி முட்டை வட்டத்திற்குள் கொல்லவும் புதைக்கவும் அதிகாரம் கொண்ட மன்னன். பிறர் அவனுடைய காலடி மண்ணுக்கும் கடையர்களாக வாழ விதிக்கப்பட்டவர்கள். அத்தனை பேரும் அதிகாரத்தால் கீழ்கீழாக அடுக்கப்பட்டிருந்தார்கள். அடுக்குகளுக்கு எச்சில் ஓர் அடையாளமாக இருந்தது. கூலி அடிமை மீது குளமேலால் காரி துப்பினால் அவன் முன்னால் நிற்பது வரை அடிமை அதை துடைத்து கொள்ளக்கூடாது. காரியஸ்தன் கோபம் கொண்டு வெற்றிலை சாற்றை மேலாட்கள் மேல் துப்பினால் அவர்கள் பணிவுடன் சிரிக்க வேண்டும். காரியஸ்தன் அந்த நாயர் வீட்டு உறுப்பினர் யார் வெற்றிலை வாயை குவித்தாலும் பணிவுடன் கோலாம்பியை எடுத்து முன்னால் நீட்ட வேண்டும். அந்த குடும்பத்திற்கு மன்னர் குலத்திலிருந்து யாராவது வந்தால் கையில் கோலாம்பியுடன் கரைநாயரே பின்னால் பணிந்து நடந்து செல்ல வேண்டும். அந்த காலத்தில் தினசரி கூலி கிடையாது. வருடத்தில் 2 முறை அறுப்பு காலத்தில் நெல் தான் கொடுப்பார்கள். அதை வாங்கி வந்து உலர்த்தி பானையில் போட்டு வைத்து கொண்டால் 2-3 மாதங்களுக்கு அவ்வப்போது எடுத்து தொளித்து பொங்கி சூடு கஞ்சி குடிக்க முடியும். அதை பஞ்ச மாசமான ஆடி வரை சேர்த்து வைத்துக் கொள்வதற்கு அபாரமான மன உறுதி தேவைப்படும். மிச்ச நாளெல்லாம் ஏமான் வீட்டில் பெரிய அண்டாக்களில் காய்ச்சி கொடுக்கப்படும் கஞ்சியும் மரச்சீனி மயக்கும் புளிக்கீரை குழம்பும் தான். அது மதியம் மட்டும். அந்தி வேலை முடிந்து திரும்பும் போது காட்டுக்குள் நுழைந்து எதையாவது பொறுக்கி கொண்டு வந்து சுட்டு தின்பதுதான் இரவுக்கு. பெரும்பாலும் கிழங்குகள், சில சமயம் கீரைகள்.
அதிர்ஷ்டம் இருந்தால் முயலோ கீரியோ பெருச்சாலியோ. உடம்பில் வயிறு தவிர வேறு உறுப்பிருக்கிறது என்று நினைப்பே இல்லாத வாழ்க்கை. கோபமே அடங்காத துர்தேவதை மாதிரி வயிறு பொங்கிக் கொண்டே இருக்கும். கூரைக்கு பிடித்த தீ போன்றது பசி என்று என் பாட்டி சொல்லி கேட்டிருக்கிறேன். அதில் கைக்கு கிடைத்ததையெல்லாம் அள்ளி போட்டு அணைக்க வேண்டியதுதான். அது நல்லதா கெட்டதா என்றெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. பசியை விட வேறெதுவும் கொடியதல்ல. என் தாத்தா நடக்க ஆரம்பித்த வயதிலேயே வேலைக்கு போகவும் ஆரம்பித்தார். வேலை செய்யாத நாளின் ஞாபகமே அவருக்கு இருந்ததில்லை. அடிவாங்கி வசை வாங்கி வேலை செய்து களைத்து சோர்ந்து கண்ட இடத்தில் விழுந்து தூங்கி விடுவதற்குள் உதை வாங்கி எழுந்து மீண்டும் வேலை செய்வதுதான் அவர் அறிந்த வாழ்க்கை. வாழ்க்கையில் அவருக்கு கிடைத்த சமூக கல்வி என்பது யார் யாருக்கு எப்படி எப்படி பணிவது என்றுதான். பணிவின் அடுக்குகள் தான் சமூகம் என்று அவருக்கு தெரிந்திருந்தது. ஒரு நாள் என் தாத்தா வேலைக்கு நடுவே காராம்புதருக்குள் ஒளிந்து அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தார். அறுப்பு கழிந்த மாதமானதால் பாட்டி கொஞ்சம் கஞ்சியை காய்ச்சினாள். முந்தைய நாள் குடித்த மிச்சத்தை பழையதாக்கி சட்டியில் கையோடு கொண்டு வந்திருந்தாள். தாத்தாவுக்கு புளித்த சோறு மேல் அத்தனை பிரியம் இருந்தது. அவசரமாக அள்ளி வாயில் போட்டு கொண்டிருந்த போது காரியஸ்தனுடன் கரைநாயரின் பேரன் அவ்வழியாக சாஸ்தா கோயிலுக்கு செல்வதற்காக வந்திருந்தான். 15 வயதானவன். அவன் கண்ணில் தாத்தா சாப்பிடுவது பட்டுவிட்டது. அவனை பார்த்ததும் தாத்தா எழுந்து கைகளை மார்போடு சேர்த்து கொண்டு தலை போல உடல் வளைத்து அமர்ந்து கண்களை தாழ்த்தி கொண்டார். அவர் அருகே அந்த கஞ்சி இருந்தது. என்ன நினைத்தானோ? அந்த பையன் காலால் கொஞ்சம் மண்ணை அள்ளி அதில் போட்டுவிட்டு குடிக்கடா என்றான். தாத்தா கொஞ்சம் தயங்கியதும் அப்பால் வந்து நின்ற மேலால் பெரிய பெரும்பால் அவரை மாறி மாறி அடிக்க ஆரம்பித்தான். தாத்தா சாமி வந்தவர் போல அப்படியே சட்டியுடன் பழையதை எடுத்து ஒரே மிடராக குடித்துவிட்டு குனிந்து அமர்ந்து குமட்டி உடலுக்கும் உடம்பை வளைத்து மண்ணோடு ஒட்டி கொண்டார். அவன் மீண்டும் காலால் மண்ணை அள்ளி அவர் மேல் வீசிவிட்டு சிரித்து கொண்டே சென்றான். அவனை பார்த்து காரியஸ்தனும் மேலாலும் சிரித்தார்கள். தூரத்தில் என் அப்பா வயலில் நாற்று சுமந்து கொண்டிருந்தார். அவர் கண்ணில் தாத்தாவின் கூனி குறுகிய உடம்பு ஒரு சாணி குவியல் போல தோன்றியது. அதிலிருந்து அவிந்த வாடையும் புழுக்களும் எழுவது போல பிரம்மை ஏற்பட்டது. அப்போது அவருக்கு தன் தந்தை மீது தாழ முடியாத வெறுப்புதான் எழுந்தது. அவர் அங்கேயே செத்து போக மாட்டாரா என்று மனம் ஏங்கியது. கண்ணீர் நாற்றுச்சேருடன் கலந்து அவர் திரும்பி நடந்தார். அன்று இரவு அவர் தன் அப்பா கேட்க அம்மாவிடம் நான் போறேன் என்றார். எங்கன்னு கேளு உன்ற பிள்ளைகிட்ட என்றார் தாத்தா. இனி இங்க எனக்கு இடமில்ல, எனக்கு சோறு வெளியேயாக்கும் என்றார் அப்பா. ஆமல, உனக்கு வச்சிருக்க சோறு லே, நீ செய்த புண்ணியத்தினாலேயாக்கும் இஞ்ச உனக்கு கஞ்சியும் காடியும் கிட்டுது. பட்டினி கிடந்து தெருவிலே சாவாம உள்ள சோழியை பார்த்து இங்க கடலை என்று தாத்தா அவரை பார்க்காமலேயே பதில் சொன்னார். கண்ட நாயெல்லாம் கஞ்சியில மண்ணவாரி போடுகத நான் குடிக்கணுமோ என்று அப்பா சொன்னார். லே மகா பாவி, ஏமானையா சொல்லுத, அன்னம் போடுத ஏமானையாலே சொல்லுத என்று வெறிகொண்டு பாய்ந்து வந்த தாத்தா கையில் கிடைத்த வாரியலால் அப்பாவை மாறி மாறி அடித்தார். லே, நீ மகன் இல்லல, நன்னிகட்ட நாயே, நீ எனக்கு மகன் இல்லல என்று மூச்சரித்து கூவினார். உடம்பெல்லாம் வாரியல் குச்சிகள் குத்தி எறிய அப்பா குடிசைக்கு வெளியே சென்று குட்டி தெங்கின் குழிக்குள் அமர்ந்து கொண்டார். இருட்டு ஏறிய பின் பாட்டி வந்து போட்டு மக்கா, அவருக்கு குணம் தெரியுமே, நீ வா, அம்மா உனக்கு சுட்டக்கிழங்கு தாரேன் என்று அணைத்து உள்ளே கூட்டி சென்றார். சுட்டக்கிழங்கு சாப்பிட்டு பசியாறி தூங்கினார்கள். ஆனால் நள்ளிரவில் எழுந்த என் அப்பா வீட்டை விட்டு வெளியேறினார். ஆனால் அவரை சுலபமாக பிடித்து விட்டார்கள். அவர் நட்டாளம் பெருவழியில் நுழைந்த போது அங்கே பெரிய வைக்கோல் போர் மீது காவலுக்கு தூங்கி கொண்டிருந்தவன் அவரை பார்த்து விட்டான். அதே நேரம் அவனுடைய நாயும் அவரை பார்த்து விட்டது. அது முதலில் குறைத்து கொண்டே வந்து அவரை பிடித்து கொண்டது. அவன் பின்னால் வந்து அவரை இழுத்து இடுப்பு கச்சையால் கட்டி இழுத்து சென்று எஜமானின் வீட்டு முன்னால் போட்டான். காலையில் எழுந்து வெளியே வந்த ஏமான் பார்த்தது உடம்பெல்லாம் சிராய்ப்பும் மண்ணுமாக கிடந்த அப்பாவை. அப்பாவின் மேலால் வரவழைக்கப்பட்டு அவனுக்கு புளியமாறால் 20 அடி கொடுக்கப்பட்டது. தாத்தாவை இழுத்து வந்து எருக்குழியில் இடுப்பளவு புதைத்து வைத்தார்கள். அவர் கை கூப்பி, ஏமானே, பொன்னே மானே, ஒண்ணு மரியா பயலாக்கும் ஏமானே, கொன்னு போடப்படாது ஏமானே என்று கத்தினார். எஜமான் அவரது செல்ல யானையாகிய கொம்பன் கொச்சையப்பனை காலையில் கொஞ்ச நேரம் கொஞ்சுவதுண்டு.
அதை காலையில் அவரது வீட்டு முற்றத்தில் கொண்டு வந்து கட்டி மாலையில்தான் கொண்டு செல்வார்கள். அன்றெல்லாம் வீட்டு முகப்பில் ஒரு கொம்பன் யானை காதாட்டி நிற்பது ஐஸ்வர்யம் என்று கருதப்பட்டது. யானைக்கு கொடுப்பதற்காக வெல்லம், கொட்டை தேங்காய் போன்றவற்றை ஒரு பெரிய தட்டில் வைத்து வேலைக்காரன் நாணன் நாயர் கொண்டு வைத்தான். ஏமானுக்கு அதை பார்த்தபோது அவருக்கு ஓர் எண்ணம் வந்தது. அவனை கொண்டு வாட என்றார். அப்பாவை கையையும் காலையையும் கட்டி இழுத்து தூக்கி வந்தார்கள். எஜமானின் ஆணைப்படி யானையின் 4 கால்களுக்கு நடுவே மாடு கட்டும் தறி ஒன்றை ஆழமாக அரைத்து அதில் அப்பாவை கட்டி போட்டார்கள். அப்பா அலறி திமிரி துடித்தார். யானைக்கு அடியில் சென்றதும் அச்சத்தில் மூச்சு நின்றது போல உடம்பு மட்டும் அதிர்ந்து கொண்டிருந்தது. சற்று நேரத்தில் மலமும் சிறுநீரும் வெளியேறியது. கொஞ்ச நேரம் சிரித்துவிட்டு எஜமான் எழுந்தார். வைகும் நேரம் வர அவன் கிடக்கட்ட, அவனை கொல்லணுமா வேண்டாமான்னு கொச்சையப்பன் தீர்மானிக்கட்ட என்று சொல்லிவிட்டு எழுந்து சென்றார். அப்பா மெல்ல நிதானமடைந்தார். கொஞ்ச நேரத்தில் பயமெல்லாம் போயிற்று. எப்படி அந்த அளவுக்கு மனம் தெளிவடைந்தது? எப்படி அந்த நாளின் ஒவ்வொரு காட்சியையும் துல்லியமாக ஞாபகம் வைத்துக் கொள்ள முடிந்தது என்று அப்பா கடைசி வரை சொல்லி சொல்லி ஆச்சரியப்படுவார். யானையின் கால்கள் ஒவ்வொன்றும் காட்டுக்கோங்கு மரத்தின் அடிப்பட்டை போல வெடிப்புகளும் மடிப்புகளுமாக வெட்டி எடுத்து வைத்த தடி போல உருண்டு பெரிதாக இருந்தன. கிளை வேர்களை வெட்டி எடுத்த வெள்ளைத்தடம் போல நகங்கள். கொஞ்ச நேரம் நகங்களை பார்த்தபோது அவை ஒவ்வொன்றும் ராட்சத பல்வரிசை என்று தோன்றியது. அப்பாவை அவை ஏளனமாக பார்த்து சிரிப்பது போல, தலைக்கு மேல் குகையின் அடிக்கருங்கல் பரப்பு போல அதன் அடிவயிறு, பெரியதோர் கலப்பை போல அதன் ஆண்குறி. யானை இருமுறை துதிக்கையை நீட்டி அப்பாவை தொட்டது. ஒரு முறை அது அடிபோலப்பட்டு அப்பா தெரித்து விழுந்தார். அதன் பின் யானை அவரை பொருட்படுத்தவில்லை. அதன் 3 கால்கள் நிலத்தில் ஊன்றியிருக்க 4வது கால் இலகுவாக எடுத்தும் அசைத்தும் வைக்கப்பட்ட போது காலின் அடிப்பகுதி தெரிந்தது. பெரிய துணி மூட்டை போல இருந்தது அது. அடிக்கடி அது காலை மாற்றுவதையும் பெரிய காலை தரையில் தப் தப் என அடித்துக் கொள்வதையும் அப்பா கவனித்தார். பேய்கரும்பை பீய்த்து அது தன் காலில் அடித்தபோது மண் தெரிக்கவே அப்பா ஐயோ என்றார். அதன் பின் அது மிக கவனமாக காலில் தட்டுவதை கொஞ்ச நேரம் கழித்தே கவனித்தார். பின்பக்கம் தப் 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 என்று சூடான பச்சைத்தலை ஆவியுடன் பிண்டங்கள் விழ அதன் மேல் சிறுநீர் பாறை ஓடை போல பாசி பச்சை நிறத்தில் கொட்டியது. அப்பாவின் உடம்பெங்கும் யானை சிறுநீர் வீசியது. சாயங்காலம் யானையை அவிழ்த்து சென்ற போதும் அங்கேயே கிடந்தார் அப்பா. அவரை இழுத்து சென்று கயிற்றால் ஒரு தென்னை மரத்தில் கட்டி வைத்தார்கள். எருக்குழியில் கழுத்து வரை புதைந்திருந்த தாத்தாவை தூக்கி போல என்று அடித்து துரத்தினார்கள். எருக்குழியின் சூட்டில் வெந்து சுருங்கி சுட்ட கொக்கு போல தோல் வெளிந்த உடலுடன் அவர் மார்பில் அரைந்து கதறினார். எனக்கு பயல ஒன்றும் செய்யப்படாது பொன்னமானே, உடையதே தெய்வமே, என் பயலை விட்டுருங்க தம்புரானே என்று கத்திக்கொண்டே அடிவாங்கி கொண்டு சென்றார் அவர். இரவு முழுக்க தன் கையின் கட்டை பல்லால் கடித்து கொஞ்சம் கொஞ்சமாக கிழித்து பிரித்து எடுத்து விட்டார் அப்பா. கூரிய சில்லாங்கல்லை எடுத்து பிறக்கட்டுகளை அறுத்தார். நள்ளிரவில் இருளில் அங்கிருந்து தப்பிடச் சென்றார். இம்முறை எங்கும் சாலைக்கோ இடைவெளிக்கோ ஏறவில்லை. முழுக்க முழுக்க தோட்டங்கள், புதர்கள், வயல் பரப்புகள் வழியாகவே சென்றார். செல்லும்போது தன் அப்பாவை பற்றிய அருவருப்பே அவர் மனமெங்கும் நிறைந்திருந்தது. காரி காரி துப்பிக்கொண்டே சென்றார். மறுநாள் தன் அப்பாவுக்கு என்ன ஆகும் என்று நினைத்தார். தாயலி சாவட்டு என்று சொல்லி கொண்டார். மேலும் 16 வருடம் கழித்து ஒரு முறை சேர்ந்து அமர்ந்து பழையதை சாப்பிடும்போதுதான் தன் அப்பா அந்த நாள் முதல் கொடும் பட்டினியிலும் பழைய சோரை கையால் தொட்டதில்லை என்று தெரிந்து கண்ணீர் விட்டார். பாவப்பட்டவனுக்கு பழி வாங்கணுமானா அவனுக்கு சொந்த தேகமும் வயிறும் ஆன்மாவும் மட்டும்தானேல இருக்கு என்பார் அப்பா. அப்பா நட்டாளத்திலிருந்து கருங்கல்லுக்கும் அங்கிருந்து திங்கள் சந்தைக்கும் சென்றார். அங்கிருந்து நாகர்கோயிலுக்கு. அப்போது அவருக்கு 8 வயது. எழுத்து படிப்பு வாசனை கிடையாது. அவர் வாழ்ந்த நட்டாளம் ஊரை தவிர வெளியுலகம் பற்றி கேள்விப்பட்டது கூட கிடையாது. அன்று அந்த ஊர்களுக்கு புழுதி நிறைந்த வண்டிப்பாதைகள் தான். இருமருங்கும் வயல்களும் அவ்வப்போது சிறு ஊர்களும் உண்டு. ஆனால் பெரும்பாலான இடங்களில் பாறைகள் நிறைந்த புதற்காடுகள், நரிகளும் செந்நாய்களும் நிறையவே உண்டு என்பதனால் இரவில் மனிதர்கள் நடமாடுவதே இல்லை. ஆனால் புனிதமான அறியாமை என்று ஒன்று இருக்கிறது. அதற்கு நம்ப முடியாத அளவுக்கு ஆற்றல் உண்டு. என்னுடைய இத்தனை நாள் வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்ட பாடங்களில் ஒன்று அது.
மனிதன் கள்ளமற்று இருக்கும்போது கடவுள் அவரது இரக்கமில்லாத விதிகளை எல்லாம் கொஞ்சம் தளர்த்தி கொள்ள வேண்டும். வேறு வழியே இல்லை அவருக்கு. அந்த சக்தியால் தான் அப்பா அவ்வளவு தூரம் சென்றார். அதை நான் ஒரு முறை சொன்னபோது அப்பா சிரித்தார். போல அறிவுகெட்ட மூதி. ஏலே, எனக்கு உடம்பு முழுக்க ஆணைக்க வாசனையாக்கும். ஆணை மனம் கேட்டா ஒரு நாயினரி அருகில வருமால. நான் பின்ன எப்படியாக்கும்ல ஏமானுக்கு முற்றத்திலிருந்து தப்பினேன். 12 நாயாக்கும் காவலுக்கு. எல்லாம் எனக்கு ஆணை வாசனை கேட்டு வாழை கவட்டை கடைகளை வச்சுக்கிட்டுலாம் ஓடிச்சுன்னு மூளையிலே இருந்து போட்டு. அப்பா கடைசி வரை அப்படித்தான். எந்த நிலையிலும் அவரது தர்க்க புத்தியை விட்டு கொடுப்பதில்லை. மறுநாள் மாலையில் நாகர்கோயிலை அடைந்தார் அப்பா. கிட்டத்தட்ட 35 கிலோமீட்டர் தூரம் நடந்திருப்பார். பட்டினி அவருக்கு நன்றாக பழகியதுதான். எல்லா விதமான வதைக்கும் பழகி போன மெலிந்த கரிய உடம்பு. அப்பாவே சொல்வார், காடுகளில் தீப்பிடித்தால் சில குச்சிகள் எரியாமல் கருகி கிடக்கும். அவற்றை தேடி கொண்டு வந்து வயலில் தொழி ஊன்றுவதற்கு பயன்படுத்துவார்கள். அவை வைரம் மட்டுமே ஆனவை. என்ன செய்தாலும் ஒடியாது, வளையாது. அதை போல அவர் இருந்தார். நாகர்கோயிலை பார்த்து அவர் என்ன நினைத்தார் என்றெல்லாம் அவருக்கு ஞாபகம் இல்லை. மிருகம் போல தின்பதற்கு என்ன கிடைக்கும் என்று மட்டும் பார்த்து கொண்டு நடந்திருப்பார். உடம்பெல்லாம் மண்ணும் சேரும். இடையில் கமுகுப்பாளையை கீறி கட்டி கொண்ட கோவணம். ஆனால் என் அப்பாவை நீங்கள் பார்க்க வேண்டும். அவரை போல லட்சணமான மனிதரை நீங்கள் குறைவாகவே பார்த்திருப்பீர்கள். கொஞ்சம் டென்னிஸ் வாஷிங்டனில் சாயல் உண்டு அவருக்கு. இனிமையான நிதானமான கண்கள் கொண்டவர். அன்று அவரது கண்கள் இன்னும் அழகாக இருந்திருக்கும். காட்டு ஓடையில் கிடக்கும் கூழாங்கற்கள் போல கருமையாக, மினுமினுப்பாக, குளுமையாக இருந்திருக்கும். பார்வதிபுரம் அருகே கணேசன் என்பவர் நடத்தி வந்த இட்லி கடைக்கு வெளியே போடப்படும் எச்சில் இலைகளில் இருந்து அகப்பட்டதையெல்லாம் வலித்து தின்று கொண்டு அங்கேயே படுத்து தூங்கிவிட்டார். கணேசன் நல்ல வியாபாரி. பார்த்ததுமே தெரிந்துவிட்டது இது ஒரு சரியான உழவு மாடு என்று. உள்ளே கூப்பிட்டு குண்டான் நிறைய பழைய சாதமும் பழங்கறியும் விட்டு கொடுத்தார். வயிறு தெளிந்ததும் அப்பா நிமிர்ந்து நின்றார். பெயரை சொன்னார். ஆனால் ஊரையும் பிற தகவல்களையும் எவ்வளவு கேட்டும் சொல்லவில்லை. சொல்லக்கூடிய ஆள் இல்லை என்று கணேசனுக்கும் தெரிந்துவிட்டது. 4 வருடம் அங்கேயே அப்பா வேலை பார்த்தார். தினமும் காலையில் எழுந்து ஒரு பர்லாங் தூரமுள்ள ஓடையிலிருந்து குடங்குடமாக நீர் கொண்டு வந்து பெரிய மரத்தொட்டியை நிறைப்பார். 10 மணிக்கு இட்லி கடை முடியது வரை அந்த வேலை. அதன் பின்னர் அந்த பாத்திரங்களை எல்லாம் சுமந்து கொண்டு வந்து நீரில் மண்ணும் சாம்பலும் போட்டு கழுவுவார். மீண்டும் நீர் கொண்டு வருவார். மாலையில் சோற்றுக்கடை முடிந்ததும் மீண்டும் பாத்திரங்கள் தேய்ப்பார். மீண்டும் தண்ணீர். மீண்டும் பாத்திரங்களை கழுவி முடிக்கையில் நள்ளிரவாகிவிடும். கடையையே அவர்தான் மூடுவார். களைத்து சோர்ந்து பின்பக்கம் ஒட்டு திணையில் விழுந்து அப்படியே தூங்கினால் காலையில் வேத கோயில் மணி கேட்டதும் எழுந்து விடுவார். ஒரு முறை மலை கொட்டி கொண்டிருக்க மலைக்குள்ளேயே கிடந்து அப்பா தூங்கி கொண்டிருப்பதை கணேசன் கண்டு பல வருடம் சொல்லி கொண்டிருக்கிறார். அப்பாவுக்கு எந்த நோயும் வருவதில்லை. மிஞ்சியது மட்டும்தான் அவருக்கு உணவு. அவரே பாத்திரங்களில் இருந்து வலித்தும் கரண்டியும் சுரண்டியும் சாப்பிட்டு கொள்வார். அவருக்கென எவரும் சாப்பாடு எதுவும் கொடுப்பதில்லை. அப்பா அடி உதைகளிலிருந்தும் வசைகளிலிருந்தும் வெளியே வந்தார். வயிறு புடைக்க உண்டு. அவரது கைகால்கள் இரும்புழக்கை போல ஆயின. மாடன் சிலை மாதிரி இருக்கல மயிர என்று வெற்றிலை கடை செல்லப்பன் சொல்லுவாராம். ஆனால் புதுவகை அபமரியாதைகளை அவர் சந்தித்து கொண்டே இருந்தார். சமைத்த உணவை தொடுவதற்கு அவர் ஒருபோதும் அனுமதிக்கப்பட்டதில்லை. ஒரு முறை குவிக்கப்பட்டிருந்த சோற்றின் மேல் இருந்த இலை பறந்து போன போது அவர் ஒரு இலையுடன் அதை நோக்கி சென்றார். கணேசன் பாய்ந்து வந்து, லே தொடாதல, வெளியே போ என்று கூச்சலிட்டான். அன்று முதல் அவருக்கு புதிய எல்லைகள் தென்பட ஆரம்பித்தன. அவர் தன்னுடைய கொள்ளை பக்க திண்ணையை தவிர வேறெங்கும் எவர் முன்னாலும் அமர அனுமதிக்கப்பட்டதில்லை. அவரிடம் எவரும் எதையும் நேரடியாக கொடுப்பதில்லை. கீழே வைக்கும் பொருட்களை அவர் எடுத்துக்கொள்ள வேண்டும். தெருவில் அவர் செல்லும் போது எதிரே வரக்கூடியவர்கள் சிலர், டேய் தள்ளி போடா என்று கூச்சலிடுவார்கள். ஆனால் அப்பா மகிழ்ச்சியாகத்தான் இருந்தார். அவர் வளர்ந்து கொண்டிருந்தார், உடம்பாலும் மனத்தாலும். அவரை எழுத்து கூட்டி படிக்க கற்றுக்கொண்டார். கையில் சிக்கிய எல்லா காகிதங்களையும் வாசித்தார். கணக்குகளை போட பயின்றார். ஆங்கில எழுத்துக்களை கூட கற்றுக்கொண்டு உதிரி வார்த்தைகளை வாசிக்க ஆரம்பித்தார். தன் 13ஆம் வயதில் அவர் நாகர்கோயில் நீதிமன்றத்திற்கு எதிரில் இருந்த அம்புராஸ் டீ கடையில் வேலைக்கு சேர்ந்தார். அங்கே அவர் பரிமாறுபவனாக இருந்தார். அவ்வப்போது சமையலும் செய்தார்.
அவரது 15ஆம் வயதில் டீ கடைக்கு வந்து அறிமுகமாயிருந்த பள்ளி ஆசிரியர் ஒருவர் அவர் கிழித்த ஆங்கில செய்தித்தாளின் ஒரு பக்கத்தை வாசிப்பதைக் கண்டு, தம்பி எத்தனாம் கிளாஸ் வரை படிச்ச என்றார். படிக்க இல்ல என்றார் அப்பா. பள்ளிக்கூடமோ போனதில்லையா? இல்ல. அவர் கொஞ்ச நேரம் அவரை உற்று பார்த்துவிட்டு, பின்ன எப்படியாக்கும் இங்கிலீஷ் படிச்ச? வல்ல சாயிப்புகிட்டையும் வேலை பார்த்தியோ? இல்ல, நானாட்டு படிச்சேன். அவரால் நம்ப முடியவில்லை. ஆனால் நம்பத்தான் வேண்டியிருந்தது. அவர் சொன்னார், லே கருத்தான், உனக்கு என்னல பிராயமாச்சு? அப்பாவுக்கு அப்போது 20. லே, நீ 1ஆம் பாரம் பரீட்சை எழுதலாம், பார்த்துக்கோ. நான் உனக்கு பாட புஸ்தகங்களை கொண்டு வந்து தாரேன். நீ ஒரு 4-5 மாசம் இருந்து படிச்சா போரும். அவர் கொண்டு வந்த புத்தகங்களை அப்பா ஒரே மாதத்தில் துப்புரவாக வாசித்து மனப்பாடம் செய்து விட்டார். அவரது மூளைத்திறமையை நான் கடைசி வரை நினைத்து ஆச்சரியப்பட்டேன். 82 வயதில் அவர் சாவதற்கு 8 மாதம் முன்னால் சர்ச்சுக்கு வந்த புதிய ஃபாதரிடம் போய் லத்தீன் படிக்க ஆரம்பித்தார். 2 வருடம் இருந்திருந்தால் லத்தீனில் பெரிய அறிஞர் ஆகியிருப்பார் என்று ஃபாதர் என்னை பார்க்கும் போதெல்லாம் சொல்வார். அப்பா ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரியில் 6ஆம் வகுப்பு, அதாவது 1ஆம் பாரம் எழுதி முதல் தடவையிலேயே வெற்றி பெற்றார். தொடர்ந்து அதே டீ கடையில் வேலை செய்து கொண்டே ESSLCயும் எழுதி வெற்றார். அதாவது 8ஆம் வகுப்பு. அடுத்து மெட்ரிகுலேஷன் எழுத ஃபீஸ் கட்டியிருந்தார். கடையில் அவர் பொறுப்பாக இருந்து வியாபாரம் செய்வதனால் அம்புரோஸுக்கும் அவர் மேல் நல்ல நம்பிக்கை இருந்தது. 1921இல் அப்பா அவரது வாழ்க்கையில் கடைசி நாள் வரை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் வியந்து போற்றி பேசி வந்த மனிதரை சந்தித்தார். ஜூலை 12ஆம் தேதி காலை 11 மணிக்கு வெளியே வெயில் கொளுத்தி கொண்டிருந்தது. கருப்பு கோட்டும் கீழே கச்ச வேட்டியும் அணிந்து வக்கீல்களுக்குரிய வெள்ளை போடை கட்டி 25-26 வயதுள்ள ஒரு இளைஞர் அவர் கடைக்குள் நுழைந்து பெஞ்சில் உட்கார்ந்து, சூடாட்டு ஒரு சாயா இடலே மக்கா என்றார். அன்று நாடார்கள் மட்டும்தான் அந்த கடைக்கு வருவார்கள். நாடார்களில் அன்று வழக்கறிஞர்கள் மிகவும் குறைவு. இருக்கும் சில நாடார் வக்கீல்களும் பங்களா தெருவை சேர்ந்த லண்டன் மிஷன் கிறிஸ்தவர்களாக இருப்பார்கள். அவர்களின் நடை உடைகள் எல்லாமே ஆங்கிலோ இந்தியர்களைப் போல இருக்கும். மற்ற நாடார்களை அவர்கள் உயர் சாதியினரை விடவும் கேவலமாக நடத்துவார்கள். இவர் தெற்கே விழுவங்கோடு பக்கம் என்று பார்த்தாலே தெரிந்தது. அசைவில் தோற்றத்தில் எல்லாம் நாட்டுப்புறத்தனம். வெயிலுக்கு கோட்டின் பித்தான்களை கழற்றி காலரை நன்றாக மேலே ஏற்றி விட்டிருந்தார். கோட்டின் கைகளை சுருட்டி மடித்து முட்டுக்கு மேலே கொண்டு வந்து வைத்திருந்தார். அன்னைக்கு எனக்கு அவர் யாருன்னு தெரியாது. ஆனா முதல் பார்வையிலே அவர் யாருன்னு எனக்கு ஆத்மா கண்டுபிடிச்சு போட்டு. இன்னைக்கும் அவர் அங்க வந்ததும் இருந்ததும் காலை ஆட்டிக்கிட்டு இருந்து சாயாவை ஊதி குடிச்சதும் கண்ணிலே நிக்குதே. நிப்பும் நடப்பும் கண்டா ஒரு அசல் காட்டு நாடாரு. சட்டையை கழட்டி போட்டா 10 பானைய இன்னான்னு ஏறுவாருன்னு தோணி போடும். ஒரு அடினா நின்று அடிப்பாருன்னு தோணும். சாயாவை அப்படி சுத்தி ஊதி குடிக்கத கண்டா மங்களா தெரு வக்கீலுமாறு சிரிப்பாவ என்றார் அப்பா. பணம் கொடுத்துவிட்டு ஏப்ரகாம் சாருக்கு ஆபீஸ் ஏதாக்கும் என்று அப்பாவிடம் கேட்டுவிட்டு அவர் கையில் இருந்த புத்தகத்தை பார்த்தார். அவர் என்ன புக்கு என்று விலவங்கோடு பாணி நீட்டலுடன் கேட்டார். மெட்ரிக்கு பரீட்சைக்கு பணம் கட்டியிருக்கு. ஓ என்ற பின் வழியை தெரிந்து கொண்டு சென்றார். அவர் பெயர் நேசமணி. தக்கலை அருகே பள்ளியாடி என்ற ஊரை சேர்ந்தவர். அவரது அப்பா பெயர் அப்பாவு பெருவெட்டர். திருவனந்தபுரம் மகாராஜா கல்லூரியில் BA படித்து, திருவனந்தபுரம் சட்டக்கல்லூரியில் BL படித்து முடித்து நாகர்கோயில் பாரில் வக்கீலாக பதிவு செய்திருந்தார். ஆம், அவரேதான். மார்சல் நேசமணி என்ற பெயரில் கன்னியாகுமரியில் நாடார்களின் தலைவராக இன்றும் பக்தியுடன் நினைக்கப்படுபவர். அவர் காலத்தில் திருவிதாங்கூரில் அவர் வேறு காங்கிரஸ் வேறு என்றிருக்கவில்லை. திருவிதாங்கூர் சட்டசபை உறுப்பினராக தேர்தலில் வென்று சென்றார். கன்னியாகுமரி மாவட்டம் உருவாகி தமிழ்நாட்டுடன் இணைவதற்காக திருவிதாங்கூர் காங்கிரஸ் என்ற அமைப்பை உருவாக்கி போராடினார். தமிழக காங்கிரசின் தலைவராக இருந்தார். கடைசி வரை பாராளுமன்ற உறுப்பினராக பணியாற்றினார். நீதிமன்றத்துக்கு நேசமணி சென்ற முதல் நாளே பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. கையில் வக்காலத்து பேப்பர்களுடன் அவர் நீதிமன்றத்தில் நுழைந்தார். நீதிமன்றத்திற்குள் 7-8 நாற்காலிகளும் 4 முக்காலிகளும் போடப்பட்டிருந்தன. முக்காலிகள் ஜூனியர்களுக்கு என்பது பேச்சு வழக்கானாலும் நாடார்கள் முக்காலிகளில்தான் அமர வேண்டும் என்பது ஒரு வழக்கமாக பேணப்பட்டது. நேசமணி நேராக சென்று ஒரு நாற்காலியில் அமர்ந்தார். வழக்குக்கு வந்த அரசு வழக்கறிஞர் M. சிவசங்கரன் பிள்ளை அவர் அமர்ந்திருப்பதைக் கண்டு முகம் சுளித்து திரும்பி சென்று விட்டார்.
அவர் அருகே எவருமே அமரவில்லை. அரை மணி நேரம் தானே தனியாக அமர்ந்திருப்பதை அவர் உணர்ந்த போது ஏதோ தப்பாக இருப்பதாக புரிந்து கொண்டார். பெஞ்ச் கிளார்க் பரமசிவன் வந்து அவர் அருகே குனிந்து விஷயத்தை சொன்னார். நாடார்கள் முக்காலிகளில் உட்காரலாம், அதுதான் வழக்கம். சீனியர் நாடார் வக்கீல்கள் கூட அப்படித்தான் உட்காருவது. M.K. செல்லப்பன் கூட இன்று வரை நாற்காலியில் அமர்ந்ததில்லை. ஒரு நிமிடத்தில் ரத்தமெல்லாம் தலைக்கேற நேசமணி எழுந்து கத்த ஆரம்பித்தார். லே, இங்க பாவப்பட்டவனுக்கு இருக்க இடமில்லைனா பின்ன நீதி எங்கேயா கிட்டும்? நாய் பயலுவில என்று கூவியபடி முக்காலிகளை தூக்கி கொண்டு வந்து நீதிமன்ற முற்றத்தில் வீசினார். ஒவ்வொரு அறையாக போய் முக்காலிகளை தூக்கி கொண்டு வந்து வீசிக்கொண்டே இருந்தார். அப்பா டீ கடையில் இருக்கும்போது ஒரு வக்கீல் குமாஸ்தா ஓடி வந்து, அந்த பள்ளியாடி பைய அங்க இலகி நிற்கான், தலைக்கு சுகமில்லாத பயலாக்கும் என்றார். இன்னும் பலர் ஓடி வந்தார்கள். கொலை நடக்கப் போகிறது என்றார்கள். பள்ளியாடி பெருவட்டருக்க அவனாக்கும், மரியாதை அறியாதவன், இள வயசுல்லா என்று ஒரு கிழவர் சொன்னார். கொஞ்ச நேரத்தில் சட்டையெல்லாம் களைந்திருக்க வியர்த்து மூச்சிறைத்து நேசமணி வந்து சேர்ந்தார். சாயடில என்று அதட்டினார். அப்பா டீயை கொடுத்ததும் ஒரே மிடரில் உள்ளே இழுத்துவிட்டு சக்கரத்தை வீசி போட்டுவிட்டு கிளம்பி சென்றார். கொஞ்ச நேரத்தில் வெள்ளமடம் பகுதியை சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட ரவுடிகள் கையில் கம்புகளுடன் டீ கடைக்கு வந்து நேசமணியை தேடினார்கள். அப்பாவை இழுத்து நிறுத்தி அவரை பற்றி கேட்டு மிரட்டினார்கள். நாகர்கோயில் முழுக்க அவர்கள் அவரை தேடி அலைந்தார்கள். அன்று நீதிமன்றம் ஒத்திவைக்கப்பட்டது. நகர் முழுக்க இதுவே பேச்சாக இருந்தது. வெள்ளமடம் பயக்கலாக்கும்ல, வெட்டும் கொலையும் அவனுங்களுக்கு விளையாட்டாக்கும் என்றார்கள். ஒரு நல்ல கொலை நகரில் நடந்து நெடுநாட்களாயிற்று என்றார்கள். மறுநாள் பள்ளியாடியிலிருந்து கம்புகளும் அறிவாட்களும் ஏந்திய 50 ஆட்களுடன் நேசமணி திருவனந்தபுரம் பயோனியர் பஸ்ஸில் வந்து இறங்கினார். அவர்கள் சூழ வக்காலத்தை தூக்கி கொண்டு நீதிமன்றத்திற்குள் சென்றார். அவருடைய ஆட்கள் நீதிமன்றத்திற்கு வெளியே நிறைந்திருந்தார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நீதிமன்றம் முன்னால் கூட்டம் சேர ஆரம்பித்தது. ஒரு கட்டத்தில் வெள்ளாள வக்கீல்களும் நாயர் வக்கீல்களும் பின்பக்கம் வழியாக தப்பி ஓட வேண்டியிருந்தது. 4-5 நாட்கள் நீதிமன்றம் இல்லை. நகரமெங்கும் பதற்றமாகவே இருந்தது. எல்லா டீ கடைகளிலும் எல்லா வீடுகளிலும் இதே பேச்சு. விஷயத்தில் சர்ச் தலையிட்டது. பிஷப் வந்து நீதிபதிகளிடம் பேசினார். ரெசிடென்ட் துறைக்கு மனு கொடுக்க போவதாக பேச்சு அடிபட்டது. அந்த செய்தி வெள்ளாள நாயர் வக்கீல்களை அச்சுறுத்தியது. ஆரம்பத்தில் வீரமாக நின்ற பலர் பின்வாங்கினார்கள். கேஸ் இல்லாத இளவட்டங்கள் சிலர் கத்தினாலும் எல்லா சீனியர்களும் ஒதுங்கிக் கொண்டார்கள். மீண்டும் நீதிமன்றம் கூடிய போது புதிய நாற்காலிகள் வாங்கி எல்லோருக்கும் போடப்பட்டிருந்தது. நேசமணியும் அவரது நண்பர்களும் பெரும் கூட்டமாக வந்து டீக்கடை முன்னால் சாலையில் நின்று டீ குடித்தார்கள். அப்பாதான் அன்றைக்கு டீ போட்டார். 178 டீ. அதன்பின் கண்ணெதிரில் நேசமணி வளர்ந்து பெரிதாவதை அப்பா கண்டார். அவர் டீ குடிக்க வருவதில்லை. அவருடைய ஆபீஸுக்கு டீ கொண்டு கொடுக்க வேண்டியிருக்கும். சில சமயம் பையன்கள் இல்லாவிட்டால் அப்பாவே செல்வார். நேசமணியின் ஆபீஸ் வாசலில் எந்நேரமும் ஆட்கள் கூட்டம் கூட்டமாக நிற்பார்கள். அழுது கொண்டு அமர்ந்திருக்கும் பெண்களையும் கோபத்துடன் கொந்தளிப்புடனும் விவாதித்து கொண்டிருக்கும் கிராமத்தினரையும் தாண்டி டீயை கொண்டு சென்றால் அங்கே வெள்ளை சட்டையும் போடையையும் எல்லாம் கழற்றி ஆணியில் மாட்டிவிட்டு சட்டை இல்லாமல் நாற்காலியில் கால்களை தூக்கி வைத்துக்கொண்டு உரக்க சிரித்து பேசிக்கொண்டிருக்கும் நேசமணியை பார்க்க முடியும். எப்போதும் முடிந்தவரை உச்சத்தில் பேசுவது விலவங்கோடு கல்குளம் பக்கத்து வழக்கம். எப்போதும் அங்கே 7-8 பேர் இருப்பார்கள். உள்ளேயும் வெளியேயும் நிற்கப்பட்ட எல்லாருக்கும் சாய கொடுட என்று அவர் சொல்வார். ஒரு நாளைக்கு எப்படியும் 200-300 டீ ஆகிவிடும். ஒரு கட்டத்துக்கு மேல் அவரது ஆபீஸிலேயே ஒரு பையனை போட்டு டீ போட ஆரம்பித்தார்கள். அப்பா அந்த ஆபீஸை கடந்து செல்லும் போதெல்லாம் அவர் நேசமணியின் சிரிப்பையும் மலையாள நெடிகொண்ட உரத்த குரலையும் கேட்பார். இந்த மனிதர் உண்மையிலேயே வழக்குகளை நடத்துகிறாரா என்று சந்தேகம் வரும். ஆனால் அவர்தான் திருவிதாங்கூரிலேயே வெற்றிகரமான வழக்கறிஞர் என்றார்கள். அவர் வந்து நின்றாலே வழக்கு வென்றுவிடும் என்று நம்பினார்கள். நேசமணி திருவிதாங்கூர் காங்கிரஸில் சேர்ந்து முதலில் நாகர்கோயில் நகர்மன்றத்துக்கு போட்டியிட்டு வெற்றி பெற்று தலைவராக ஆனார். அதன் பின் அவரை வக்கீல் அலுவலகத்தில் பார்ப்பது அரிதாயிற்று. அப்பா மெட்ரிக் பரீட்சையில் வென்றதும் அப்போதுதான். அவருக்கு நெருக்கமாக இருந்த வாத்தியார் செல்லப்பன் ஒரு நாள், திருநெல்வேலியில் வெள்ளைக்கார சர்க்கார் வேலைக்கு ஆள் எடுக்கிறார்கள், நீ அப்ளிகேஷன் போடு என்றார்.
அப்பா அன்று வரை அதை பற்றி யோசித்ததே இல்லை. அப்போது அவருக்கு 33 வயது. திருமணம் செய்து கொள்ளும் நினைப்பும் அவருக்கு இருக்கவில்லை. நாள் தவறாமல் உள்ளூர் மிஷன் நூலகத்துக்கு போய் வாசிப்பது மட்டுமே அவரது ஆர்வமாக இருந்தது. வேலை கண்டிப்பாக கிடைக்கும். மெட்ரிக் படிச்சுட்டு உன்னளவுக்கு விஷயம் தெரிஞ்ச ஆரும் அந்த வேலைக்கு வரமாட்டாங்க என்று வாத்தியார் சொன்னார். நம்பிக்கை இல்லாமல் அப்பா விண்ணப்பம் போட்டார். திருநெல்வேலிக்கு நேர்முகம் செல்ல ஆணை வந்தது. அவரிடம் பேசியவர் ஒரு மதுரை ஐயங்கார். ஆங்கிலத்திலேயே கேள்விகளை கேட்டார். அப்பாவும் ஆங்கிலத்திலேயே பதில் சொன்னார். நீ மிஷன் பள்ளிக்கூடத்தில் படித்தியா என்றார். அப்பா இல்லை, பள்ளிக்கூடத்திலேயே படிக்கல என்றார். ஐயங்கார் தலையசைத்தார். அவர் அதிருப்தி கொள்வது போல முகம் காட்டியது. வேலை கிடைக்காது என்று நம்பித்தான் அப்பா திரும்பி வந்தார். ஒரு மாதத்தில் வேலைக்கு உத்தரவு வந்தது. ஐயங்கார் அவருக்கு தான் 2வது இடம் கொடுத்திருந்தார். நேராக மதுரைக்கு சென்று வேலையில் சேர்ந்தார். 8 மாத பயிற்சி காலம் முடிந்ததும் நில அளவைத்துறையில் தென்காசியில் அவருக்கு வேலை மாற்றம் கொடுத்தார்கள். அப்பாவுக்கு எல்லா ஊரும் ஒன்றுதான். தென்காசியை பற்றி ஒன்றுமே தெரியாது. மதுரையில் இருந்து நேராக தென்காசிக்கு ரயிலில் சென்று இறங்கி வேலைக்கு சேர்ந்தார். அவர் வேலைக்கு சேர்ந்த அன்றே அவர் அங்கே விரும்பப்படவில்லை என்பதை உணர்ந்தார். நில அளவையின் மைய அலுவலகம் தென்காசியில் இருந்தது. அங்கே அவரை சேர்த்து கொண்டதும் நேராக இளஞ்சிக்கு போக சொன்னார்கள். அலுவலகத்தில் ஒருவர் கூட அவரை பார்த்து புன்னகை செய்யவில்லை. அவரது உத்தரவில் முத்திரையடித்த இருளாண்டி சேர்வை வெள்ளைக்காரனுக்கு குனிஞ்சு கொடுத்து வேலை எடுத்துட்டு வந்துடுறதானுங்க என்று உரத்த முணுமுணுத்த போது ஆபீஸில் பலர் திரும்பாமலேயே புன்னகை செய்தார்கள். அப்பா குதிரை வண்டியில் இளஞ்சிக்கு சென்று ஆபீஸுக்கு போன போதுதான் அங்கே அவரை ஏன் வேலைக்கு போட்டார்கள் என்று புரிந்தது. அந்த பகுதி முழுக்கவே நேரடியாகவும் மறைமுகமாகவும் இஞ்சிக்குடி ஜமீனுக்கு சொந்தமானதாக இருந்தது. அவரது ஆணைக்கு அப்பால் அங்கே சட்டமும் நீதியும் ஒன்றும் இல்லை. நிலங்கள் யார் பெயரில் இருந்தாலும் யார் சம்பாதித்ததாக இருந்தாலும் ஜமீன் ஆட்கள் நினைத்தால் அதை எடுத்துக்கொண்டார்கள். பட்டா மாற்றினார்கள். அங்கே வரும் எந்த அதிகாரியும் ஜமீனுக்கு அடிமையாகவே இருந்தாக வேண்டும் என்று வழக்கம் இருந்தது. ஆபீஸ் பூட்டப்பட்டிருந்தது. மண் சாலை ஓரமாக கல் சுவருக்குள் இருந்த தாழ்வான பழைய ஓட்டு கட்டிடம். அதை சுற்றி செடிகள் மண்டி இருந்தன. ஒற்றையடை பாதை போல ஒன்று உள்ளே போயிற்று. இளஞ்சியில் மழை அதிகமானதால் பல வகை கொடிகள் அடர்ந்து கட்டிடத்தின் மேல் படர்ந்து கூரையை மூடியிருந்தன. அவர் அங்கே விசாரித்து தலையாரி சங்கரத்தேவரை வரவழைத்து கதவை திறந்து உள்ளே சென்றார். 7-8 மாதமாக திறக்காமல் இருந்த அலுவலகம் முழுக்க வௌவால் எச்சம். அப்பாவே அதை கூட்டி பெருக்கினார். முதல் நாளே தலையாரி சங்கரத்தேவர் அவருக்கு எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார். அவருடன் அப்பா ஜமீன்தாரை பார்க்க சென்றார். ஜமீன் பங்களா ஒரு பெரிய தோட்டத்தில் ஓடைக்கரையில் தென்னை மர கூட்டங்களுக்குள் இருந்தது. முகப்பிலேயே வெளிவாசல் அருகே ஜமீன் அலுவலகம். அங்கேதான் கணக்கு பிள்ளைகளும் பிறரும் இருப்பார்கள். ஜமீன்தார் காலையில் ஒருமுறை வந்து எல்லாவற்றிலும் கையெழுத்து போட்டுவிட்டு செல்வார். அலுவலகத்தை தாண்டி செல்லும் நீளமான சாலையின் இரு பக்கமும் ஜமீன்தார் சொந்தமாக வைத்திருந்த மிருகக்காட்சி சாலையின் கம்பி அள்ளி போட்ட கூண்டுகள். அவற்றில் அவர் 4-5 கரடிகளையும் 7-8 மலைப்பாம்புகளையும் ஒரு சிறுத்தையையும் வளர்த்து வந்தார். இதை தவிர புனுகு பூனைகள், முள்ளம்பன்றிகள், காட்டுப்பூனைகள், நரிகள், ஓநாய்கள், கருங்குரங்குகள் என பல வகை உயிர்கள். அவற்றின் எச்சமும் சிறுநீரும் கலந்த கடும் துர்நாற்றம் எந்நேரமும் அலுவலகத்தில் வீசிக்கொண்டிருக்கும். இஞ்சிக்கொடி ஜமீன்தார் வேட்டையில் ஆர்வமுடையவர். அவர் காட்டுக்குள் வேட்டைக்கு செல்வதற்காகவே குதிரைகளை வரவழைத்து பழக்கி வைத்துக் கொள்ள 4-5 பட்டாணி முஸ்லிம்கள் இருந்தார்கள். மிருகங்களை பொறிவைத்து பிடிக்க பழங்குடிகளை வைத்திருந்தார். அவருக்கு பிடிக்காதவர்களை கரடி மலைப்பாம்புகளுடன் போட்டு கூண்டுகளில் அடைத்து இரவெல்லாம் வைத்திருப்பது அவரது வழக்கம். கரடியால் கிளிப்பட்டு பலர் இறந்திருக்கிறார்கள் என்றார் சங்கரத்தேவர். மலைப்பாம்பை கண்டு பயந்தே ஒரு சிறுவன் உள்ளே செத்து கிடந்திருக்கிறான். அப்பாவும் தேவரும் வாசலை அடைந்த போது கணக்கப்பிள்ளை வெளியே வந்து அப்பாவிடம், ஏலே, நீ நாடான் தானே? அந்த ஆளை ஏறி வாரியே, வெளியே நில்லுலே, திண்ணையில ஏறாத, செருப்பு கழட்டி மூளையில போடு என்றார். அப்பா அலுவலகத்திற்கு வெளியே நின்று கொண்டார். தேவரை மட்டும் திண்ணையில் ஏறி அமர செய்தார்கள். 8 மணிக்கு அலுவலகத்தில் அனைவருக்கும் பதநீர் கொண்டு வந்து கொடுப்பார்கள். அதை அத்தனை பேருக்கும் மண் கோப்பைகளில் கொடுத்துவிட்டு அப்பாவுக்கு மட்டும் ஓலைப்பட்டையில் கொடுத்தார்கள். பட்டையை வெளியே கொண்டு சென்று போட சொன்னார்கள். 10 மணி வரை அங்கேயே காத்திருக்க வேண்டி இருந்தது. 1 மணி நேரம் நின்ற பின் அப்பா தரையில் குந்தி அமர்ந்து கொண்டார். 10 மணிக்கு ஒரு டபாலி ஓடி வந்து ஜமீன்தார் பெரிய கருப்பு தேவர் வருவதை அறிவித்தான். அவனுக்கு நீதிமன்றத்தின் வில்லை சேவகனின் அதே உடையை அணிவித்திருந்தார் ஜமீன்தார். கொஞ்ச நேரத்தில் நீதிமன்றத்தைப் போலவே ஒரு வெள்ளித்தடியை ஏந்தி அதே சீருடையுடன் ஒரு சேவகன்
லெஃப்ட் ரைட் போட்டு வந்தான். அவன் ஆங்கிலம் போன்ற உச்சரிப்புடன் அர்த்தமற்ற ஒலிகளை எழுப்பி கூவிக்கொண்டே வந்தான். பின்னால் இருவர் பாண்டுவாத்தியத்தையும் பியூக்கிலையும் மனம் போனபடி முழங்கியபடி வந்தார்கள். கடைசியாக 4-5 சேவகர்கள் பின்தொடர ஜமீன்தார் பெரிய கருப்பு தேவர் வந்தார். அவர் வெள்ளைக்கார லெப்டினன்ட்டின் சீருடையை தைக்க செய்து அணிந்திருந்தார். இடுப்பில் கைத்துப்பாக்கியும் கைகளில் வெள்ளை கையுறைகளும் கால்களில் பெரிய வேட்டை பூட்டுகளும் அணிந்து பெரிய எடை கொண்ட உடலை சிரமப்பட்டு நகர்த்தி கொண்டு வந்தார். அவர் வந்ததும் அத்தனை பேரும் எழுந்து நின்று அவரை வாழ்த்தி கூச்சல் போட்டார்கள். அப்போது அவர்கள் ஹிட்லரின் படைகள் செய்வது போல வலது கையை முன்னால் நீட்டியிருந்தார்கள். அதெல்லாம் அங்கே பழக்கப்படுத்தப்பட்டிருந்தது. ஜமீன்தார் அலுவலகத்தின் படிகளில் ஏறிய போது அப்பாவை பார்த்தார். அப்பா கழுத்து மூடிய வெள்ளை சட்டையும் அதன் மேல் கருப்பு கோட்டும் போட்டு கச்ச வேட்டி கட்டியிருந்தார். தலையில் தலைப்பாகையை தொப்பி போல வைத்திருந்தார். அது அன்று எல்லா அரசாங்க அதிகாரிகளுக்கும் உரிய உடை. கணக்குப்பிள்ளை புதிய ஆளாக்கும், திருவிதாங்கூர்காரன் நாடானாக்கும் என்றார். சட்டென்று ஜமீன்தார் கடும் கோபத்துடன் கையில் இருந்த பிரம்பால் அப்பாவை மாறி மாறி அடித்தபடி கபர்தார் ஃபூல் என்று கத்த ஆரம்பித்தார். தலையாரியிடம் அப்பாவை பிடித்து கட்டி சவுகால் அடிக்கும்படி சொன்னார். கணக்குப்பிள்ளை உள்ளே புகுந்து அவரை நிதானம் அடைய செய்து அப்பா அரசாங்க உத்தியோகஸ்தர் என்றும் அப்படி செய்ய முடியாது என்றும் சொன்னார். மெல்ல ஜமீன்தார் அடங்கி பெரிதாக மூச்சு விட்டுக்கொண்டு வசைபாட ஆரம்பித்த போதுதான் அவரது கோபத்துக்கு என்ன காரணம் என்று தெரிந்தது. அவர் முன் ஒரு நாடார் அப்படி உடையணிந்து நின்றது அவருக்கு பிடிக்கவில்லை. அவர் உள்ளே சென்றதும் கணக்குப்பிள்ளை அப்பாவிடம் தலைப்பாகையையும் சட்டையையும் கழற்று என்று அதட்டினார். ஜமீன்தார் தலையை வெட்டிவிடவும் அஞ்சமாட்டார் என்றார். அச்சத்தாலும் அவமானத்தாலும் கூசி போனவராக அப்பா தலைப்பாகையையும் சட்டையையும் கழற்றினார். வெற்று மார்புடன் கைகட்டி நின்றார். அவரது உடலில் பிரம்படி காயங்கள் சிவந்து வரியோடின. ஜமீன்தார் மீண்டும் வெளியே வந்தபோது அப்பாவை வெறுப்புடன் பார்த்தார். பார்த்து மரியாதையா வேலை செய்தா தலையோட வீடு போவ என்னல என்றபின் அவரது உடல் மேல் துப்பிவிட்டு சென்றார். எச்சில் வலியும் உடலுடன் அப்பா திரும்பி நடந்தார். அமிலம் மாதிரி அந்த எச்சில் உடலை எரித்தது. திரும்பி வந்து தன் அலுவலக அறையில் அமர்ந்து மனமுடைந்து அழுதார். தலையாரி சங்கரதேவர் மெல்லிய கிண்டலுடன் பார்த்து கொண்டு சென்றார். அன்று பகலும் இரவும் அப்படியே அந்த நாற்காலியிலேயே அப்பா அமர்ந்திருந்தார். அவர் மனம் முழுக்க உதிரி எண்ணங்களாக ஓடிக்கொண்டிருந்தன. மறுநாள் காலையில் மனம் கல் போல் இறுகி போய் இருந்தது. அப்பா அலுவலகத்திலேயே தங்கிக் கொண்டார். அலுவலக வளாகத்திலேயே குளமும் கக்கூசும் இருந்தது. பின்பக்கம் ஒரு சாய்வு இறக்கி அதில் அடுப்பு செய்து கொண்டார். பாத்திரங்களும் அரிசி பருப்பும் விறகும் வாங்கி அவரே சமைத்து கொண்டார். அவருக்கு உதவியாக பியூன் கந்தசாமி தினமும் வந்து செல்வான். தலையாரி தேவர் அவருக்கு தோன்றும் போது வருவார். அவருக்கு பெரும்பாலும் வேலை ஜமீனில்தான். 1 மாதத்தில் அப்பா எல்லா கோப்புகளையும் வாசித்து விட்டார். அதற்கு முன்னால் இருந்த ஐயர் ஜமீன்தார் சொன்னதை எல்லாம் செய்து 8 மாதம் சமாளித்து விட்டு கையை காலை பிடித்து மாறுதல் வாங்கி போன பிறகு எந்த வேலையும் நடக்கவில்லை. அப்பா எல்லாவற்றையும் சரியாக பதிவு செய்ய ஆரம்பித்தார். ஆவணங்களின் மூலங்களை ஒப்பிட்டார். பின்னர் ஜமீன்தாருக்கு பெரிய ஒரு கடிதம் எழுதினார். உண்மையான கணக்குகளையும் ஆவணங்களையும் உடனே பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னார். மோசடிகளையும் தவறுகளையும் சுட்டி காட்டியிருந்தார். 4-5 நாட்கள் கழித்து தலையாரி தேவர் வந்து ஜமீன் கணக்குப்பிள்ளை அவரை வந்து பார்க்கும்படி சொல்லி அனுப்பியதாக சொன்னார். வர முடியாது என்று அப்பா சொல்லிவிட்டார். 2 நாள் கழித்து ஜமீன்தாரை பார்க்க விரும்புவதாக தகவல் வந்தது. அதற்கும் அப்பா மறுத்துவிட்டார். ஜமீன் அலுவலகம் எப்படி நிலை குலைந்திருக்கும் என்று அவரால் ஊகிக்க முடிந்தது. மறுநாள் தலையாரி சங்கரதேவர் வேல்கம்பு ஏந்திய இன்னொரு தேவனுடன் வந்து பேசாம வந்துடும் கேட்டேரா, நாங்க உம்ம கையை காலை கட்டி இழுத்துக்கிட்டு போனா நல்லா இருக்காது என்றார். முடிஞ்சா கூட்டிட்டு போடாடே. சூரியன் நினையாத பிரிட்டிஷ் சர்க்காருக்கு அதுக்கு வேலைக்காரனை பாதுகாக்குது சக்தி இருக்கா இல்லையான்னுட்டு பார்த்துருவோம் என்றார் அப்பா. தலையாரி திக்பிரமை பிடித்து விட்டார். அந்த கோணத்தில் அவர் யோசித்ததே இல்லை. அங்கே இருக்கும் அந்த கரிய மனிதன் ஒரு மாபெரும் வெள்ளை சாம்ராஜ்யத்தின் பிரதிநிதி. பீரங்கிகள், தொப்பிகள், ரைஃபிள்கள், குதிரைகள் முத்திரையிட்ட காகிதங்கள். அவர் மேலே பேசவில்லை. மீசையை கோதியபடி கொஞ்ச நேரம் நின்றுவிட்டு திரும்ப சென்று விட்டார். போகும்போது ஒரு முறை அப்பாவை திரும்பி பார்த்தார். மறுநாளே தலையாரி சங்கரதேவரை வேலையில் இருந்து தூக்கி ஆணையிட்டார் அப்பா. மதியம் தேவர் லேசான சாராயமனத்துடன் கம்பும் கையுமாக மீசையை கோதியபடி ஆபீஸ் வந்தபோது பியூன் கந்தசாமி பழுப்பு நிறமான சர்க்கார் காகிதத்தை கையில் கொடுத்தான். என்னல என்றார் அவர் பீதியுடன். அவருக்கு வாசிக்க தெரியாது. உம்மை வேலையை விட்டு தூக்கிட்டாருவே நாடாரு என்றான் கந்தசாமி. சங்கரதேவர் திகிலடித்து நின்றார். அவர் அப்படி ஒன்றும் நிகழ முடியும் என்று எதிர்பார்க்கவில்லை.
நேராக வந்து, என்னவே இது என்று காகிதத்தை ஆட்டி காட்டினார். கவர்மெண்ட் பேப்பராக்கும், அப்படியே ஆட்டப்படாது என்றார் அப்பா. தேவர் கை காற்றில் நின்றது, முகம் வெளிரியது. இனிமே நீரும் வர வேண்டாம், அங்க ஜமீனிலேயே போய் வேலையை பாரும் அப்பா சொன்னார். ஏதோ சொல்ல வந்து சொல்ல முடியாமல் பிரம்மை பிடித்தவராக சங்கரத்தேவர் கிளம்பி சென்றார். மறுநாள் அவரும் அவர் மனைவியும் வந்து அப்பாவிடம் அழுது மன்றாடினார்கள். இந்த பாவி குடிச்சு தீக்கிறதுல மிச்சத்தை வச்சு சோறும் கஞ்சியும் குடிச்சு கிடக்கேன் சாமி, வயிற்றுல அடிக்காதீக என்று பிள்ளையை இடுப்பில் வைத்து கொண்டு வண்டி மலைச்சி கெஞ்சினாள். குழந்தை ஆர்வமாக வேடிக்கை பார்த்தது. அவள் இடுப்பை பிடித்து கொண்டு முழு நிர்வாணமாக ஒரு பையன் மூக்கில் கைவிட்டு கொண்டு விழித்து பார்த்தான். தேவர் தூண் மறைவில் ஒளிந்து நின்று ஓரக்கண்ணால் பார்த்தார். சரி, உனக்காக பார்க்கேன், நான் 6 சோத்துலையும் மண்ணை போடுவதன் இல்லை என்றார் அப்பா தேவரிடம். ஆனா இனிமே தினம் காலம்பரை இங்க வரணும், நான் சொல்லுறப்பதான் போகணும், சொல்ற வேலையை செய்யணும். இந்த ஆபீஸ்க்குள்ள என்ன நடந்தாலும் நீரு தான் பொறுப்பு, கேட்டாரோ? சரி என்றார் அவர். இனிமே என்ன சார்னு தான் கூப்பிடணும், இது சர்க்கார் உத்தரவு, அந்த தாளிலே எழுதியிருக்கு. சரி சார் என்றார் தேவர். எதிர்பாராத வகையில் படீர் என்று ஒரு சல்யூட் அடித்தார். மறுநாள் கணக்குப்பிள்ளை தேவரை கூப்பிட்டு அப்பாவை ஏன் அழைத்து வரவில்லை என்று திட்டினார். தேவர் உறுதியாக சொல்லிவிட்டார், இங்க பாருங்க, நான் சர்க்கார் உத்தியோகஸ்தனாக்கும், நீங்க வெளியில என்ன வேணும்னாலும் செய்யுங்க. ஆபீஸ்ல சார் எனக்கு எஜமான், நான் வேலைக்காரன். அங்க சார் சொன்னா நான் சரசரான்னுட்டு 10 தலையை வெட்டி அடுக்கி போடுவேன். பின்ன எனக்கு மேல வருத்தப்படப்படாது. லே, அவன் சொன்னா என் தலையை வெட்டுவியாலே என்றார் கணக்குப்பிள்ளை. பின்ன சார் சொன்னா வெட்டணும்னில்லா, சர்க்கார் சொல்லுகான், நீர் என்ன பூஞ்சு பிள்ளவாள், சார் சொன்னாருக்குனாக்க வந்து சமீன் தலையை வெட்டி கீழே வச்சிருவோம்ல. ஏது என்றார் தேவர். கணக்குப்பிள்ளைக்கு கண் பிதுங்கி விட்டது. சூரியனை மந்திரம் போட்டு வச்சிருக்கப்பட்ட ராஜ்யமாக்கும், இந்த கண்டீரா நோட்டீஸு என்று அப்பா அவர் கழித்த வேலை நீக்கு கடிதத்தை நீட்டினார். பிள்ளைவாள் அதை கையில் வாங்க தைரியப்படவில்லை. அதை தேவரே வந்து அப்பாவிடம் சொன்னார். கிட்டத்தட்ட 1 மாதம் வரை இழுபறி நீடித்தது. 3வது நோட்டீஸ் போன போது கணக்குப்பிள்ளை நோட்டீஸுடன் அவரே அப்பாவை பார்க்க வந்தார். வந்ததும் என்னவே என்று சுபாவமாக உள்ளே நுழைய முயன்றவரை தேவர் தடுத்து, சாரு எழுதுகாரல்லவா, அவர் விழிக்கட்டும், போலாம், இரியும் என்று வாசலில் நிறுத்திவிட்டார். கணக்குப்பிள்ளை வெளிறிவிட்டார். பிறகு உள்ளே வந்தபோது அவரால் வந்த வேகத்தில் பேச முடியவில்லை. அப்பா கணக்குகளில் உள்ள சிக்கல்களை சொன்னபோது, இங்க இப்படியாக்கும், அது சர்க்காருக்கும் தெரியும் என்றார். சரி, அப்ப நான் சர்க்காருக்கு எழுதுகேன் என்றார் அப்பா. அப்படி எழுதுறது வளமுறை இல்லைல்லா என்றார் கணக்குப்பிள்ளை. பின்ன நான் என்ன சோழிய செய்யணும்னுல்லா? கணக்குப்பிள்ளைக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. பெரிய கருப்பு தேவர் கலெக்டருக்கு செல்லப்பிள்ளையாக்கும், ஒரு வார்த்தை சொன்னா துரை இங்க ஓடி வந்து போடுவாரு. துறைக்கு வேட்டைக்கு போறதுக்கு கூட்டுக்காரன் நம்ம தேவரல்லா என்றார் பிள்ளைவாள். அப்பா, அது எனக்கு எதுக்கு, நான் மேலே எழுதுகேன், கலெக்டர் அவருக்கு தோணினதை செய்யட்டும் என்றார். எனக்கு சோழியா நான் செய்யுதேன்னு தேவர்கிட்ட சொல்லிடுங்க. இவனுக்கு கிறுக்கா என்று பிள்ளைவாள் நினைத்தார். அனாவசியமாக சாணாக துணிகிறானே, எத்தனை பேரை கொன்று சத்தம் இல்லாமல் புதைத்திருக்கிறார்கள். வே நாடார, உம்மை எனக்கு மகன மாதிரி நினைச்சாக்கும் சொல்லுதேன், வேண்டாம் கேட்டேரோ, லீவை போட்டுட்டு போவும், மாற்றம் வாங்கிட்டு நல்ல ஊராட்டு போய் ஒரு நல்ல நாடாச்சியை கெட்டி பிள்ளைக்குட்டியோடு இரியும். இது கொலகார பைய ஊர், வெட்டி புதைச்சிருவானுங்க, தேவருக்கு ஆளை கொள்ளுகிறது ஒரு விளையாட்டாக்கும் என்றார். அப்பா திடமாகவே, வே, நான் எருக்குழியில இருந்து கேறி வந்தவனாக்கும், மரணத்தை காட்டிலும் மோசமான பலதையும் கண்டவன். இனி இந்த ஜென்மத்தில் நான் ஒன்றுக்கும் பயப்பட மாட்டேன், பார்த்துக்கிடும். உமக்கெல்லாம் கணக்கு வேலைனா பல அர்த்தம் உண்டு, நீர் அதை வச்சு என்ன ஆட்டமும் ஆடலாம். நான் இப்போதான் கேறி வந்து பிடிச்சிருக்கேன். இந்த பிடி எனக்கு பிடியல் இல்லை, எனக்கும் எனக்கு பின்னால் வர 7 தலைமுறைகளுக்கும் சேர்த்து உண்டான பிடியாக்கும். இப்போ நான் இதை விட்டா 8 தலைமுறைகளாக்கும் கீழே விழுகுது, கேட்டேரோ? சாவுறதுக்கு நாடாரு ரெடியாக்கும்னு போய் சொல்லும், போவும் வே என்றார். கணக்குப்பிள்ளை திகைத்து அமர்ந்திருந்து விட்டு கிளம்பி சென்றார். தலையாரி தேவர், சார் வெளியே போகாதீங்க, கண்ட இடத்துல வெட்டுறதுக்கு வந்துருவானுங்க என்றார். அப்பா ஆஃபீஸ்லேயே இருந்தார். மறுநாள் காலையில் ஜமீன்தார் தடதடவென்று குதிரையில் வந்து ஆஃபீஸ் முன் இறங்கினார். கூடவே வந்த வேட்டைக்காரர்கள் வெளியே நின்றார்கள். அவர் வெள்ளைக்கார வேட்டை உடையில் இருந்தார். அப்பா எழவில்லை, வரவேற்கவில்லை. கையில் நீளமான ரைஃபிளுடன் தடதடவென படியேறி வந்த ஜமீன்தார் அவரது அரைவாசலில் நின்று துப்பாக்கியை நீட்டினார். ட்ரிக்கரில் அவரது கை இருந்தது. அப்பா அந்த கணத்தில் ஒரு முறை செத்து பிழைத்தார்.
பின்பு சுடுறதுன்னா சுடலாம். பிரிட்டிஷ் அதிகாரியா பிரிட்டிஷ் ஆஃபீஸ்லேயே சாவறதுக்கு ஒரு யோகம் வேணும்ல என்றார். ஜமீன்தார் ரைஃபிளை தாழ்த்தி விட்டார். சுடும்வ, நீர் பெரிய புடுங்கில்ல. கொல்லவும் கொள்ளையடிக்கவும் லைசன்ஸ் உள்ளவர்லா. சுட்டுட்டு போவோம். நான் செத்தா அது அப்படி தீராதுவே. குளவி கூட்டிலையாக்கும் நீர் கையை வச்சிருக்கிறீரு. கிளம்பி வருவோம் வே. அலையலையா பெத்து பிறந்து வந்துக்கிட்டே இருப்போம். எம்பது பேரை நீர் சுட்டுடுவீன்னு பார்க்குதோம் என்று அப்பா சொன்னார். அந்த நேரத்தில் அந்த அறையில் அவர் சொல்லும் ஒவ்வொரு சொல்லையும் பல்லாயிரம் பேர் கேட்டுக்கொண்டிருப்பது போல அப்போது அவருக்கு தோன்றியது. அந்த தைரியத்தை ஜமீன்தார் எதிர்பார்க்கவில்லை. அவரால் எதையும் சிந்திக்க முடியவில்லை. அவரது கைகள் நடுங்கின. துப்பாக்கியை தலைத்து கொண்டார். அந்த தயக்கத்தை அப்பா பயன்படுத்தி கொண்டார். நீர் சுட்டுட்டு தப்பிடலாம்னு நினைக்கிறோ? நான் கிஸ்தி பிரிக்க வேண்டிய ஆபீசராக்கும். நீர் நினைக்கிறது மாதிரி ஒரு கலெக்டர் போற போக்கில இந்த கேஸை விட்டுட்டு போயிட மாட்டாரு. பிடிச்சு தூக்கில ஏற்றி போடுவான் வெள்ளக்காரன். உம்மை பிடிச்சு தூக்கில போட்டுட்டு ஜமீனை வேற ஆளுக்கு கொடுக்கத்தானா உம்மை பங்காளிகள் வந்து நிற்பானுங்க சாட்சி சொல்லுறதுக்கு தெரியுமா என்றார். ஜமீன்தாரின் முகம் மெல்ல நிதானமடைந்தது. கண்கள் தந்திரத்துடன் இடுங்கின. டே, நீ புத்தியுள்ள நரி. ஆனா நாங்க இந்த புத்தியை 10 தலைமுறையா வச்சு விளையாடுதவனுங்க. பார்ப்போம். இந்த வளாகத்திலேயே தானே நீ ஆபீசரு. இதை விட்டு வெளியே வா. உன்னைய ஆணம் மிதிக்க சொல்லி கொள்ளும். வழியே போற தேவன் வெட்டுவான். என்னல செய்வ பார்ப்போம் என்ற பின் தடதடவென இறங்கி சென்று குதிரையில் ஏறி குழம்புகள் சேற்றை மிதித்து தெறிக்க திரும்ப சென்றார். அப்பா அந்த அலுவலகத்தை விட்டு வெளியே செல்லவே இல்லை. அவர் வெளியே சென்றால் அவரை கொல்ல எல்லா இடத்திலும் ஆட்கள் பதுங்கி இருந்தார்கள். அதை தேவர் வந்து சொன்னார். பியூன் கந்தசாமி லீவு போட்டுக்கொண்டான். ஆனால் சங்கரதேவர் வேல்கம்புடன் அலுவலகத்திலேயே தங்கிவிட்டார். அப்பா சமைத்ததை அவரும் சாப்பிட்டார். இரவில் திண்ணையில் சாக்கை போர்த்தி கொண்டு ஒரு கணம் கூட கண்ணயராமல் காவல் இருந்தார். பகலில் ஆபீஸ் திண்ணையில் தூங்கினார். ஒரு ஓனானோடு மொழி கேட்டால் கூட வேல்கம்புடன் எழுந்தார். 27 நாள் அந்த கெடுபிடி நீடித்தது. அப்பா ஆபீஸ் வளாகத்தை விட்டே வெளியே வரவில்லை. தேவர் கையில் வேல்கம்புடன் தபால் அலுவலகம் சென்று கடிதங்களை கொண்டு வந்து திருப்பி கொண்டு சென்றார். தேவையான மளிகை வாங்கி வந்தார். மடியில் சர்க்கார் கடிதாசியை ஆதாரமாக வைத்திருந்ததனால் தலை நிமிர்ந்துதான் சென்றார். நாட்கணக்காக அப்பா காத்திருந்தார். அவர் முன்னால் கண்ணுக்கு தெரியாமல் மரணம் பதுங்கி காத்திருந்தது. அப்போதுதான் ஒரு நாள் இரவில் அப்பாவுக்கு ஒரு கனவு வந்தது. அவரது டீ கடையில் நேசமணி வந்து அமர்ந்து டீ குடிப்பதாக. என்னலே மக்கா என்று கோட்காலரை தூக்கி பின்னால் விட்டுக்கொண்டு அலட்சியமான உரத்த குரலில் அவர் கேட்டார். அப்பா விழித்து கொண்டார். உடனடியாக நடந்தவற்றை விரிவாக எழுதி நேசமணிக்கு ஒரு கடிதம் போட்டார். நேசமணி அந்த கடிதத்தை நெல்லை கலெக்டர் வரைக்கும் கொண்டு செல்லக்கூடும். ஒருவேளை போலீஸ் உதவி வரக்கூடும் என்றுதான் அப்பா எதிர்பார்த்தார். ஆனால் 5வது நாள் தென்காசியிலிருந்து இளஞ்சி நோக்கி 70-80 பேர் கொண்ட ஒரு கூட்டம் அரிவாள்களும் வேல் கம்புகளுமாக திரண்டு வந்தது. அதன் முன்னால் ஒரு யானை. காங்கிரசுக்கு ஜே, மகாத்மா காந்திக்கு ஜே, பண்டிட் நேருவுக்கு ஜே, சுபாஷ் சந்திரபோஸுக்கு ஜே என்று பெரும் கூச்சல். அப்பா மதியம் ஆபீஸில் இருந்த போது சத்தம் கேட்டு வெளியே வந்தார். தேவர் அரிவாளுடன் வாசலில் சென்று நின்று, உள்ள போங்க சார், என்னைய மீறி ஒருத்தனும் உள்ள வந்து கிடக்க மாட்டான் என்றார். அப்பா முதலில் வாசலை மூடி பெரிய பாறை முளைத்தது போல நின்ற கொம்பன் யானையைத்தான் பார்த்தார். ஒன்றும் புரியவில்லை. பின்னர் தான் முன்னால் வந்த நேசமணியை பார்த்தார். வே தேவர, இது எனக்கு நேசமணி வக்கீலாக்கும் என்றார் அப்பா. ஆறு என்றார் தேவர். எங்க தலைவர் என்று அப்பா வெளியே சென்றார். பாய்ந்து சென்று அவரை நேசமணி அள்ளி மார்போடு அணைத்து கொண்டார். ஆணுக்கு பிறந்தவனல்ல நீ, நின்று காட்டினியல. நின்று காட்டணும்ல, எங்கேயும் நாம நின்று காட்டணும். நீ வெளியே இறங்கினா எவன் வெட்டுகான் பாப்பம். ஏறல ஆணை மேல என்றார். அப்பா ஐயோ என்றார். லே, நானாக்கும் சொல்லுகிறது, ஏறு ஆணை மேல. அவர் பாகனுக்கு கை காட்ட யானை குனிந்து முன்காலை காட்டியது. அதன் காதை பற்றி கொண்டு காலில் மிதித்து ஏறி மத்தகத்தின் மேல் அமர்ந்தார் அப்பா. பெரியதோர் பாறை மேல் அமர்ந்து கொண்டது போல இருந்தது. பாகன் சத்தம் கொடுத்ததும் யானை எழுந்தது. அப்பா மேலே சென்றார். அந்த அசைவை அவர் வாழ்நாள் முழுக்க ஆவேசமாக வர்ணிப்பதுண்டு. எத்தனை முறை எத்தனை சொற்களில் அதை சொல்லி இருக்கிறார். அதிகம் போனால் 3 அடி உயரம் அந்த மேலிலும் அசைவு இருந்திருக்கும். ஆனால் அது நெடுநேரம் அவரது மனதில் நிகழ்ந்தது. அவர் சென்று கொண்டே இருந்தார். மண் அவரில் இருந்து கீழே இறங்கி சென்றது. அலுவலகம் அதன் ஓட்டுக்கோரையுடன் கீழிறங்கியது. மரக்கிளைகள் கீழே சென்றன. சாலையும் மனிதர்களும் கீழே சென்றார்கள். ஒளியுடன் வானம் அவரை நோக்கி இறங்கி வந்தது. அவரை சுற்றி பிரகாசம் நிறைந்திருந்தது. வானத்தின் ஒளி மேகங்களில் நிறைந்து ததும்பும் ஒளி.
யானை நடத்த போது அவரே யானையாகி அசைவதை உணர்ந்தார் அப்பா. ஆனைன்னா என்னன்னு அதுக்கு மேலே கேர்கினாத்தல்ல தெரியும். ஆனைன்னா சக்தியாக்கும், கேட்டியா? ஒரு குண்டூசியை வச்சு கோட்டையை உடைச்சிடலாம்னுட்டு தோணிரும். அப்ப ஆனைக்கே நடையிருக்கே, அதாக்கும் நட, அதுக்கு கம்பீரம் வேற, கேட்டியா? அப்பாவால் அதை சொல்லி சொல்லி முடிக்க முடியாது. அப்பா அசைந்து அசைந்து வானில் நடந்து சென்றார். அப்பாவை யானை மேல் வைத்துக்கொண்டு இளஞ்சி முழுக்க தெரு தெருவாக கோஷமிட்டு சென்றது ஊர்வலம். இரு பக்கமும் வந்து நின்று ஆட்கள் பிரமித்து போய் பார்த்து நின்றார்கள். வீடுகளின் சன்னல்கள் முழுக்க பெண் முகங்கள் பிதுங்கின. கோயில் முன்னால் சென்று நின்று கூச்சலிட்டார்கள். அப்படியே சுற்றி கொண்டு சாவடி முன்னால் சென்று நின்றார்கள். அப்பாவை கொள்ள வேல்கம்பும் கவனம் அறிவாளுமாக அலைந்த ஜமீன் ஆட்கள் எல்லாம் பீதி படிந்த கண்களுடன் பார்த்து நின்றார்கள். கூட்டம் அப்படியே ஜமீன் பங்களா நோக்கி சென்றது. அவர்கள் வருவதை கண்ட ஜமீன் வளாகத்தின் கேட் கதவுகள் மூடப்பட்டன. உடைச்சு போலையல்ல என்று நேசமணி கத்தினார். யானை முன்னங்காலை தூக்கி ஒரு உதைவிட்டதும் கேட் திறந்து மடேலென சரிந்தது. நேராக ஜமீன் பங்களாவின் முற்றத்தில் யானை சென்று நின்றது. மிருகசாலையின் கூண்டுகளுக்குள் கரடிகளும் சிறுத்தையும் யானையின் வீச்சம் முகர்ந்து பயந்து பரிதவித்து சுற்றி வந்தன. காட்டுப்பூனைகள் மூளைகளில் தாவி பதுங்கி அஞ்சி சீறின. அப்பா ஜமீன் பங்களாவின் கூரை விளிம்புக்கு மேல் இருந்தார். அந்த ஓட்டுக்கூரையை அவர் தன் காலால் எத்தினார். கூட்டம் ஆர்ப்பரித்து கூச்சலிட்டது. அரை மணி நேரம் அங்கேயே நின்று காங்கிரஸுக்கு ஜே, மகாத்மா காந்திக்கு ஜே, பண்டிட் நேருவுக்கு ஜே, சுபாஷ் சந்திரபோஸுக்கு ஜே, காமராஜுக்கு ஜே, நேசமணி ராசாவுக்கு ஜே என்று கோஷமிட்ட பின் அதை போல யானையில் திரும்பி சென்றார்கள். அப்பா ஆபீஸ் வாசலில் இறக்கிவிடப்பட்டார். அவர் தன் உடலில் யானையின் அசவுகள் மிச்சமிருப்பது போல உணர்ந்தார். இரு தொடைகளும் கடுத்து உழைந்தன. காலை அகட்டி நடந்தபோது மிதந்து செல்வது போல இருந்தது. ஏலே, அன்னைக்கு எனக்கு நட மாறிச்சுல, அதுக்கு பின்னால எப்பவும் எனக்கு நடையில அந்த ஆட்டம் உண்டு பார்த்துக்க என்று அப்பா சொல்வதுண்டு. அப்பாவை ஆபீஸில் விட்டுவிட்டு நேசமணியும் குழுவும் கிளம்பி சென்றார்கள். இனிமே ஒரு பயம் உனக்கு மேலே கையை வைக்க மாட்டான்னு பார்த்துக்க, தைரியமாட்டு இரு என்று சொல்லி நேசமணி விடை பெற்றார். ஆமாம், அதன் பின்னால் அப்பா 7 வருடம் இளஞ்சியில் வேலை பார்த்தார். ஜமீன்தாரின் நிதி முறைகேடுகளை அறிக்கையிட்டார். நிலங்கள் மறு அளவை செய்யப்பட்டு உரியவர்களுக்கு அளிக்கப்பட்டன. ஒரு கட்டத்தில் ஜமீன்தாரின் பங்காளிகளே அப்பாவுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்தார்கள். அப்பா சாலையில் நடந்து சென்றால் எதிரே வருபவர்கள் ஓரமாக விலகி நின்று வணக்கம் சொல்வார்கள். அவர்கள் எப்போதுமே அவருக்கு ஒரு யானை போகும் அளவுக்கு இடம் விட்டார்கள். ஏல, அவனுக்கு கண்ணுக்கு நான் ஆனை மேலையாக்கும் போயிட்டு இருந்தேன் என்றார் அப்பா. ஏன்னா எனக்கு மனசுல எப்பவும் ஆணை உண்டு, எனக்கு நடையில ஆணை உண்டு பார்த்துக்க. அவர் பேருடன் யானையை ஒட்டி கொண்டது. ஆணை கருத்தான் நாடார் என்றுதான் அவரே கடிதங்களில் தன்னை எழுதி கொண்டார். ஆணை மேல போறவன் குனிய முடியாது, வழிவிட்டு ஒதுங்க முடியாது, கேட்டியால? இளஞ்சியில் வேலை பார்க்கும் போதுதான் அப்பா திருமணம் செய்து கொண்டார். நான் பிறந்தேன். எனக்கு பெயரிடும் போது அப்பாவுக்கு அந்த கணம் சட்டென்று தோன்றியது அந்த பெயர், வணங்கான். அம்மா, அது என்னது? ஒரு மாதிரி பெயராய் இருக்கு என்றாள். சும்மா கெட, அவனுக்கு பேரு அதாக்கும், வணங்கான் நாடார் என்றார் அப்பா. எனக்கு என் பிறப்பிலேயே நான் மீற முடியாத ஆணை ஒன்றை அளித்தார். எனக்கு 7 மாதம் இருக்கும்போது என்னை எடுத்துக்கொண்டு பில்லியாடியில் நேசமணியை பார்க்க சென்றார் அப்பா. நேசமணி கூடத்தில் செய்தித்தாள் படித்து கொண்டிருந்தார். அப்பாவு பெருவட்டரின் பெரிய வீட்டில் நுழைந்து முன்கூடத்தில் இருந்த அவரது புகழ்பெற்ற மகனின் முன்னால் நின்றார். அவர் இருள என்றதும் நாற்காலியை இழுத்து போட்டு அமர்ந்து கொண்டு என்னை அவர் கையில் கொடுத்தார். என்னவாக்கும் பேரு என்றார் நேசமணி. அப்பா சொன்னார். நேசமணி புன்னகை செய்தார்.